பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 15 மே 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். சரியா, அதாவது நாளை 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இதுதான் ஹெட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னைக்கு இதை பார்க்கும்போது 16ஆம் தேதி காலையில் 5:30 பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். சரிங்களா, சரி ரைட்டு, வரட்டு பார்த்துக்கலாம். வேறு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீலகிரியில் இருக்கார். அங்கே இருக்க பிரையன் பார்க்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மலர் கண்காட்சியை வந்து துவக்கி வச்சுருக்காரு. சரிங்க, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கல்லூரி கனவு விழிப்புணர்வு முகாம். சரிங்களா, இது பேர் கல்லூரி கனவு திட்டம். இந்த திட்டத்தை எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க இந்த கல்லூரி கனவு திட்டத்தை. ரொம்ப முக்கியமானது. எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னா, அதாவது +2 முடித்த மாணவ மாணவிகள் அடுத்து உயர்கல்வியில் அவங்க என்ன காலேஜ் எடுக்கலாம், என்ன காலேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக கொண்டு வந்தது தான் இந்த கல்லூரி கனவு திட்டம். சரிங்களா, 2024 ஆரம்பிச்சிருக்காங்க. இது 2வது வருஷம் 2025. ஸோ ரொம்ப முக்கியமானது. கல்லூரி கனவு திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா +2 முடித்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த வந்து மேற்படிப்புக்கு என்ன வந்து கல்லூரிகளில் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன்னோட்டமாக, சரிங்களா, அதாவது ஒரு எடுத்துக்காட்டா இல்லை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக இருக்கிறதா இந்த கல்லூரி கனவு திட்டம். சரியா, சரி ரைட். அடுத்து பாருங்கள், ஒரு 3 பேஜுக்கு என்னப்பா நியூஸே இல்லை இன்றைக்கி அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நியூஸ் தாங்க இன்றைக்கி. இந்த இது ரொம்ப முக்கியமான நியூஸ். என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் 99% பயனாளிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு, சுகாதாரத்துறை அமைச்சர். இது வந்து ஒரு கிரேட் பிரேக் த்ரூன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 99% பேர்த்துக்கு முடிஞ்ச அளவு ஃபுல் அண்ட் ஃபுல் தடுப்பூசி போட்டுடுறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழகத்தில் 11 வகையான தடுப்பூசி கர்ப்பிணி பெண்களுக்கு செலுத்துகிறாங்க. சரியா, அதே மாதிரி 12 வகையான தடுப்பூசி குழந்தைகளுக்கு செலுத்துகிறாங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, அப்போ கேட்பாங்க தமிழ்நாட்டில் கர்ப்பிணி பெண்களுக்கு எத்தனை வகையான தடுப்பூசியும் குழந்தைகளுக்கு எத்தனை வகையான தடுப்பூசியும் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 12 வகையான தடுப்பூசி. சரி, அதே மாதிரி பிசிஜி தடுப்பூசி அடிக்கடி நம்மளுக்கு வந்துடுது. சரிங்களா, முதல் தவணையாக போடப்படக்கூடிய தடுப்பூசி எது அப்படின்னா பிசிஜி தடுப்பூசி, காச நோய்க்கான தடுப்பூசி. மொத்தம் குழந்தைகளுக்கு 12 வகையான தடுப்பூசி, கர்ப்பிணி பெண்களுக்கு 11 வகையான தடுப்பூசி போடப்படுது. சரியா, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. அதே மாதிரி இது திரும்ப கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கல்லூரி கனவு திட்டம் நம்ம பார்த்தல, அது திரும்ப மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து படிப்பு தான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே திருப்பு முனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு துணை முதல்வர். அது 100க்கு 100 உண்மைதான். சரிங்களா, ஏன்னா இப்போது எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க சமயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை கவர்மெண்ட் ஸ்டாஃப் இப்போயே இன்றைக்கே ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா உங்களோட லைஃப் வந்து நம்மளோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் இந்த நம்ம படிப்போட அருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, சரி ரைட். அடுத்து இது பாருங்கள், மருந்து அட்டைகளில் வந்து QR கோடு வந்து பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதோட நம்பகத்தன்மையை மேம்படுத்துறதுக்காக. சரியா, அதாவது அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் அந்த கம்பெனி நேம், அந்த மருந்தோட கம்பெனி நேமு, எங்கே தயாரிக்கப்பட்டுச்சு, அது எவ்வளோ வந்துட்டு அடுத்து எக்ஸ்பைரி டேட் இருக்குது, எல்லாமே வந்து அந்த QR கோடில் இருக்கும். சரிங்களா, QR கோடை ஸ்கேன் பண்ணால் வந்துடும். ஸோ மருந்து அட்டைகளை கட்டாயமாக QR கோடு ஸ்கேன் பண்ணணும், QR கோடு அச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மருந்துகளுக்கு அப்படின்னா 300 மருந்து அட்டைகளுங்க. சரிங்களா, 300 வகையான மருந்துகளோட அட்டைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா QR கோடு கண்டிப்பாக அச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக வரக்கூடிய நோய்கள் எது அப்படின்னா சர்க்கரை நோய், இதய நோய், தலைவலி, இருமல், சளி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மக்கள் வாங்கக்கூடிய மருந்துகளாக இருக்குது. அது எல்லாத்துலேயுமே QR கோடு அச்சிடப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சரி ரைட்டு. அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நம்ம நேற்றே பார்த்தோம். சரிங்களா, யார் அப்படின்னா PR கவாய், 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக PR கவாய் அவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அதாவது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, இந்த கொலிஜியம்னா என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லேயும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா, இது நம்ம 12th பாலிட்டி புக்கில் இருக்குது கொலிஜியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கொலிஜியம் கொண்ட அமர்வு தான் தேர்ந்தெடுக்கும். சரியா, அப்போது தலைமை நீதிபதி உட்பட 4 நீதிபதிகள். சரிங்களா, ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க, ப்ளஸ் 4 மூத்த நீதிபதிகள் சேர்ந்து தான் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த அமைப்பு பேர் தான் என்ன அப்படின்னா கொலிஜியம். சரியா, சரி ரைட், ஓகேங்க. அடுத்து இது
அதாவது பிஎஸ்எஃப் வீரர் வந்து ஒருத்தர் பாகிஸ்தான் கையில் சிக்கியிருந்தார் சரிங்களா. அவரை வந்து திரும்ப மீட்டுட்டாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா பூர்ணம் குமார் ஷா. அதே மாதிரி பாகிஸ்தான் வீரர் ஒருத்தர் முகமதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்மகிட்ட மாட்டியிருந்தார் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிற சமயத்தில். அவரையும் வந்து திரும்ப ஒப்படைச்சிட்டாங்க சரியா. இது தாங்க ரொம்ப மெயின். இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து வான் பாதுகாப்பு, பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பை வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் சரியா. ஆனால் அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நிறைய, அதாவது ஒரு ஏவுகணை, ஒரு ஸ்கால்ப் ஏவுகணையோட தோராயமான மதிப்பு வந்து 21 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா. அப்போது எத்தனை ட்ரோன் ஏவிருப்பாங்க, எத்தனை ஆகாஷ் ஏவுகணை ஏவிருப்பாங்க சரியா. அதனால் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, குறைந்த செலவில் ட்ரோன்களை எதிர்க்கக்கூடிய ஏவுகணை அமைப்பு சரிங்களா. ரொம்ப முக்கியமானது சரிங்களா. குறைந்த செலவில் எதிரியோட ட்ரோனை வந்து எதிர்க்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து இந்தியா சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கு. அது பேர் என்ன அப்படின்னா பார்க வாஸ்திரா சரியா. அது பேர் என்ன அப்படின்னா பார்க வாஸ்திரா. ரொம்ப முக்கியங்க, ட்ரோன் பாதுகாப்பு அமைப்பு. இதை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா சோலார் பாதுகாப்பு மற்றும் வான்வெளி நிறுவனம் சரியா, STAL. பொதுவாக வந்து ஏவுகணைனாவே நம்மளுக்கு DRDO தான் ஞாபகத்துக்கு வரும். பட் இதை தயாரித்தது, இந்த பார்கவஸ்திராவை தயாரித்தது யாருன்னா SDAL, சோலார் டிஃபென்ஸ் அண்டு ஏரோஸ்பேஸ் லிமிடெட். ரொம்ப முக்கியமானதுங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. SDAL அப்படின்னா என்னென்னு. சோலார் டிஃபென்ஸ் அண்டு ஏரோஸ்பேஸ் லிமிடெட் தான் இந்த ட்ரோன், குறைந்த செலவில் ட்ரோனை எதிர்க்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு பார்கவஸ்திராவை வந்து தயார் பண்ணது சரியா. அதே மாதிரி UPSCயோட புதிய தலைவர் யார் அப்படின்னா அஜய் குமாருங்க. ரொம்ப முக்கியம், UPSCயோட புதிய தலைவர் யார் அப்படின்னா அஜய் குமார். UPSCயோட அந்த ஃபார்மட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் அதிகபட்சம் 10 உறுப்பினர் இருக்கலாம், அதான் மெயின் சரிங்களா. UPSCயோட தலைவர் யார், அஜய் குமார். இதில் ஒரு தலைவர் உட்பட 10 உறுப்பினர்கள் இருக்கலாம். இதுவரை 8 உறுப்பினர்கள் இருக்காங்க, 2 இடம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஆனால் TNPSCக்கு வரையறுக்கல, ஒரு தலைவர் உட்பட உறுப்பினர்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் UPSCக்கு ஒரு தலைவர் உட்பட 10 உறுப்பினர்கள். அதே மாதிரி இவங்களோட பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 ஆண்டு காலம் அல்லது 65 வயது. ரொம்ப முக்கியமானதுங்க சரிங்களா. UPSC தலைவரோட பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது சரியா. அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா 3706 கோடியில் மின்னணு சிப் உற்பத்தி ஆலை வந்து கொண்டு வர போகிறாங்க சரிங்களா. மின்னணு சிப் உற்பத்தி ஆலை எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் ஜவாரில். இப்போது அதாவது உலகத்தில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம், அடுத்த உலக போர்னு வந்தால் தண்ணிக்கு தான் வரும், சாப்பாடுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா செமிகண்டக்டருங்க, குறை கடத்தி சரியா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃபோனு, நீங்கள் பார்த்துட்ருக்க ஃபோனு, உங்கள் வீட்டில் இருக்க டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்குமே செமிகண்டக்டர்ஸ் தேவை. குறைக்கடத்தி கண்டிப்பாக வேணும். அந்த குறைக்கடத்தியை வச்சு செய்யப்பட்ட சிப்புக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக வேல்யூ. அதை பேஸ் பண்ணி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஒர்க்காது. ஸோ இந்த செமிகண்டக்டர் வந்து பற்றாக்குறை அப்படின்றது உலக அளவில் இருக்குங்க. அதனால் எல்லா நாடும் வந்து, அதாவது ஆப்போசிட் நாடு கூட சண்டை போட்டாலுமே செமிகண்டக்டர் இறக்குமதியை நிப்பாட்ட மாட்டாங்க. அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சரியா. அதான் மெயின். இப்போ என்ன அப்படின்னா இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் ஜவாரில் வந்து பார்த்தீங்கன்னா 3706 கோடி செலவில் செமிகண்டக்டர் ஆலை சரியா. செமிகண்டக்டரை யூஸ் பண்ணி சிப்பு தயாரிக்க போகிறாங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. 2027 வந்து இவங்களோட செயல்பாட்டை ஆரம்பிக்க போகிறாங்க. இதில் மெயினான என்ன அப்படின்னா 40% தேவையை வந்து பூர்த்தி செய்யுமா. இந்தியாவோட 40% தேவையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சரியா. சரிங்க, அடுத்து இந்தது, அதாவது இந்தியா இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் போட்டி வந்து நடந்துட்டுருக்கு. அது ஃபைனல் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா, ஃபைனலாக யார் ஜெயித்தாங்க என்ன ஏதுன்னு. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா பெய்டன், அதாவது ஸ்டெர்ன்ஸ் சரிங்களா, பெய்டன் ஸ்டெர்ன்ஸு, இவங்க வந்து அமெரிக்க வீராங்கனை சரியா. அதாவது இவங்களோட ஆரம்ப போட்டியில், அறிமுக போட்டியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் அமெரிக்க வீராங்கனை. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா, யார் அப்படின்னா பெய்டன் ஸ்டெர்ன்ஸு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க, அமெரிக்காவோட வீராங்கனை இவங்க சரியா. அதே மாதிரி நீரஜ் சோப்ரா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ லெஃப்டினன்ட் கர்னல் அந்தஸ்து
அந்தஸ்து வந்து வழங்கியிருக்காங்க இந்திய ராணுவம். இவர் இந்திய ராணுவத்தில் இருந்து தான் வந்து ஒலிம்பிக் போட்டிக்காக போனவர் நீரஜ் சோப்ரா. ஹரியானாவை சேர்ந்தவர். ரொம்ப முக்கியமானது, ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா ஹரியானாவை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் ஜெயிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளி ஜெயிச்சிருப்பார். சரியா, அதுக்காக இவருக்கு கௌரவ லெஃப்டினன்ட் கர்னல், சரியா, அதுதான் மெயின். என்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெஃப்டினன்ட் கர்னல் போஸ்டிங் வந்து இந்தியன் ஆர்மி சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, சரிங்க. வேறு முக்கியமான நியூஸ் இந்தது, அதாவது இப்போ கனடா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் வந்து புதுசாக வந்து லிபரல் கட்சியை சார்ந்த மார்க் கார்னி அவர் வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கனடாவோட பிரதமர் யார் அப்படின்னா மார்க் கார்னி. சரியா, கனடாவில் நல்ல மார்க் வாங்கினதுனால தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க் கார்னி, கனடா. சரியா, இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா 2 இந்திய வம்சாவளியினருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தங்க யார் அப்படின்னா அனிதா ஆனந்த், இவங்க வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராகவும், இன்னொருத்தர் யாருன்னா மணிந்தர் சித்து, இவர் வந்து வர்த்தகத்துறை அமைச்சராகவும் பார்த்தீங்க அப்படின்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க கனடாவில். சரியா, சரி, ரைட், ஓகேங்க. அதே மாதிரி பணவீக்கம், அதாவது மொத்த பணவீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட பணவீக்கம் எவ்வளோ அப்படின்னா 0.85%. சரிங்களா, மொத்த பணவீக்கம் 0.85%. நேற்று சில்லறை பணவீக்கம் பார்த்தோம், அது வந்து 3.16%. இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அப்டேட்டட் டேட்டா. ஸோ அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம். ரீசெண்டாக இப்போ நடக்க போகிற எக்ஸாம்ஸ்க்கு மேபி கேட்கலாம். 0.85% வந்து மொத்த பணவீக்கம். சில்லறை பணவீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3.16%. சரிங்களா, சரி, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.